வணக்கம். மணிப்பேச்சு அடுத்த ஈவெண்ட் சேலத்தில் வைக்கலான்னு இருக்கோம். 15ஆம் தேதி நவம்பர் சேலத்தில் உங்களை சந்திக்கிறேன். தங்கம் தான் பெஸ்ட் முதலீட்டா, வெள்ளி தான் பெட்டரா, இல்லை தங்கத்தையும் வெள்ளியும் கிரஷ் பண்ணுறது எது? இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, டிக்கெட்டை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சு, நான் பாரிஸில் இருக்கேன். இன்னைக்கு பாரிஸில் ஈவெண்ட்டு, இதை முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால் இந்த லேட்டஸ்ட்டு டேட்டா உங்கள்கிட்ட சம்டைம்ஸ் இருக்காமல் போகலாம். பட் ப்ராட் பிரின்சிபல்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். லேட்டஸ்ட் டேட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஃபெட்டோட ரேட் கட். ஃபெட்டு ரேட் கட் நிச்சயமாக வந்திருக்கும். 0.25 ரேட் கட்டாக 0.5 தான் இருக்கும்னு. 0.25 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு 0.25 கட் பண்ணுவாங்க. 0.5 கட் பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ளேஷன் லெவல் இருக்கா சார்? இன்ஃப்ளேஷனை பற்றி இனிமேல் அவங்களுக்கு கவலை கிடையாது. அமெரிக்காவில் என்னென்னா 2 விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வேலை வாய்ப்பு, அதெல்லாம் லோவர் லெவலில் பயங்கரமாக அடி வாங்குது. இன்னொரு சைடில் ஏஐ பபுளுங்கிறது வேறு லெவலில் போய் இங்கே ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டையும் அவங்களால ரிகன்சைல் பண்ண முடியல. லோவர் லெவல் கட்டப்படுறாங்க. அட் த பேங்க்ரப்சிஸ் நிறைய ஏறிடுச்சு. அட் தி அதர் லெவல் அசட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ரேட் கட் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை. பட் இது கொண்டு போய் வேற எங்கேயோ விளைவுகள் வரும். ஏன்னா இன்னும் யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஷட் டவுன் முடியல. ரெண்டாவது வந்து அவங்க டெபிசிட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். மூணாவது சைனாக்கிட்ட அவங்க ஆல்மோஸ்ட் சரண்டர் பண்ண மாதிரி தான். சைனா வந்து அவங்க டேர்ம்ஸில் தான் டீல் நடந்திருக்கு. இந்த 0.25 கட்டு பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது. மேபி கோல்டோட ஃபாலை ஸ்டென் பண்ணும். கோல்டோட ஃபாலை நிறுத்தும். ஓகே, ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கும். 300.25 கட் பண்ணால் பிளாட்ஃபார்ம் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகும். பட் சில்வரில் த ரியல் ப்ராப்ளம் இஸ் சில்வரில் பண்ணுற லாஸஸை கோல்டை விற்று இவங்க கவர் பண்ணுறாங்க. சில்வரில் இன்னும் இந்தியாவில் ரியல் பிக்சர் வந்து வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியல. தட் இஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஜுவல்லர் விற்கிற விலைக்கும் ஜுவல்லர் உங்கள் வாங்குகிற விலைக்கும் 25,000 30,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் கிளியராக தெரியுது. கிலோவுக்கு 30,000 ரூபா வித்தியாசம் இருக்குது. 20,000 30,000 ரூபாய்க்கு 20,000 ரூபா டெஃபினட்டாக இருக்குது. ஒரு கிராமுக்கு 25 ரூபா இருக்குது சார். இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் 25,000 ரூபா டிஃப்ரென்ஸு. நீங்கள் வாங்கின வெள்ளியை விற்க போனீங்கன்னா ஒரு கிலோக்கு 25,000 ரூபா கம்மி. ஸோ அதுதான் ஆக்சுவல் விலை. 135 ரூபா 130 ரூபாய்க்கு தான் விலை. இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா 120 110 வரைக்கும் வரும். 100 ரூபானா பாதி விழுந்துருச்சுன்னு அர்த்தம். தட் இஸ் 110 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா 210 ட்ரேட் ஆகி நான் பார்த்துருக்கேன். 210 வாங்கினவங்க எனக்கு தெரியும். 209 210 அங்கேருந்து 110னா ப்ராக்டிக்லி 50% விழுந்துருச்சு. 100% ஏறினா தான் இனிமேல் ப்ராஃபிட் வரும். அதுதான் இதோட மேஜிக் இல்லை சார். விழுந்தா 50%, ஏறினா 100%. ஆனால் இப்போது ஒரு 1,50,000 ருபீஸ் அப்படின்னு வச்சா கூடமே நான் போய் விற்கும்போது 20% விலை குறைச்சி தான் விற்கிறேன். அதுதான் ரியல் விலை. சில்வரோட ரியல் விலை அவ்வளோ மார்ஜின் இருக்குது. உங்களுக்கு மார்ஜின் இருக்குது 20%. இப்போ இதில் ஓப்பனாக இருக்குது. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, மேக்கிங் சார்ஜஸில் போட்டு அடிச்சிடுவாங்க. ஓகே சார் இப்போ முதல் கேள்வி நான் தான் வச்சுருந்தேன். இப்போது சைனா யூஎஸ் வந்து ட்ரேடில் ஒரு ஆப்டிமிசம் தெரியுது. ஆப்டிமிசம்ங்கிறது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடு. டிக்டாக் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி கொண்டாடினீங்க? டிக்டாக் முடிஞ்சிருச்சு, முடியல. பேசிகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு கொடுத்துருன்னு ட்ரம்ப் கேட்டார். நான் ஆள் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னார். அப்புறம் கொடுத்துட்டாருன்னாரு. இது வரைக்கும் டீல் ஆறல. இன்னும் சைனாவும் ஓகே சொல்லிட்டாங்க, பைடான்ஸும் ஓகே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அமெரிக்கா சைடு தான் சொன்னாங்க. சைனா சைடு சொல்லலை. ஸோ இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக நடக்கலை. அதில் சோயாபீன்லேயும் ஒன்றும் நடக்கலை. ஸோ சோயாபீனும் ஒன்றும். ஆனால் இப்போ சோயாபீன் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ட்ரம்ப்புக்கு அவனோட ரூரல் பேஸில் ஹெவி ப்ரெஷர். அயோவா அது மாதிரி ஊர்லலாம் ஹெவி ப்ரெஷர் ஆன் ட்ரம்ப். அந்த ஊரில் எப்படியாவது வாங்க வைக்கணும்னு. ஸோ அதனால் சைனாஸ் தி அப்பர் ஹேண்ட் அண்ட் அமெரிக்கா டஸ் நாட் ஹேவ் தி அப்பர் ஹேண்ட். அது கிளியராக தெரியுது. ஓகே சார். போன வாரம் இதே மாதிரி சாட்டர்டே சண்டே பேசும்போது, என்ன சார் சில்வர் வந்து 200 ரூபா ஒரு கிராம் வந்துருச்சு, வாங்கட்டுமான்னு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கூட என்ன திட்டினீங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட கேள்வியாக கேட்காத அப்படின்னு. இப்போ பார்த்தா டப்புன்னு இறங்கிடுச்சு. வாங்கினவங்களுக்கெல்லாம் உங்கள் அட்வைஸ்? எனக்கு ஒரு அட்வைஸும் கிடையாது. என்னோடய அட்வைஸ் நான் அன்றைக்கே கொடுத்துட்டேன். திரும்பி நான் மண்டே டியூஸ்டே விழாரம் சர்ச்சை கொடுத்தேன்.
விற்றுட்டு பேசாமல் லாஸை எடுத்துகிட்டு போகிறத தவிர வேறு அட்வைஸ் இல்லை. மூவ் ஆன். பெயின்ஃபுல் 50 வருஷம் 60 வருஷம்னா சான்ஸ் இல்லை. 50 வருஷம் நீ உயிரோடயே இருக்க மாட்டோம். ஸோ நான் இருக்க மாட்டேன் டெஃபினட்டாக. என்னோடய வயசில் 50 வருஷம் நான் இருக்க மாட்டேன். 30 இஸ் அ ஸ்ட்ரெச், 50 இஸ் இம்பாசிபிள். அதனால் வந்து இந்த 50 இயர்ஸில் எனக்கு ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிறதெல்லாம் கேபிட்டல் லாஸ். யூ மேட் அ ஒரு பேட் ட்ரேடு, யூ பெட்டர் டு கெட் அவுட் ஆஃப். தெர் இஸ் ஒரு தப்பான ட்ரேட் பண்ணிட்டீங்க, பெட்டர் டு கெட் அவுட் ஆஃப் தட் ட்ரேட். ஆனால் எனக்கு என்னென்னா சார், நீங்கள் ஒரு 100 தடவை சில்வர் வந்து பயங்கர வாலட்டைல் வேண்டாம் வேண்டாம்னு நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க. ஒரு தடவை வீடியோவில் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு 20% கரெக்டாக ஆச்சுன்னா பாருங்கள் அப்படின்ட்டீங்க. உடனே ஆனந்த் சார் ஓகே சொல்லிட்டார், ஓகே சொல்லிட்டார். அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் விளக்கம் வேற கொடுத்தீங்க. இதெல்லாம் வந்து ஒரு 10 நாள் கேப்பில் நடந்திருக்கு சார். அதுக்குள்ளே சில்வர் வந்து மேலே ஏறி கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. இன்னும் இறங்கலை, இன்னும் இறங்கிட்டு இருக்கு. இறங்கிட்டு இருக்கு. அவசரப்பட்டு இப்போ இறங்கிடாதீங்க சார். டாடா ட்ரஸ்ட்ல என்னதான் சார் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கா? எங்களை மாதிரியான இன்வெஸ்டருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா? பிரச்சனையும் வராது. இப்போ இது கோர்ட்டு கேஸுன்னு போகும். மேஹுல் மிஸ்திரின்னு ஒருத்தன் இருக்குது. இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் பார்சி ஃபைட். இதில் வந்து 2 பேர் தான் பார்சி இல்லை. ஒருத்தர் வேணு ஸ்ரீனிவாசன், இன்னொருத்தர் வந்து இந்த விஜய் சிங். நான் வித்தின் தி பார்சிஸ் தேர் இஸ் அ ட்ரான்சிஷன். ஒரு எம்பரர் இறந்து அடுத்த எம்பரர் ஏறி உக்காடுறோம். அந்த எம்பரர் மேலே செக் வைக்கிறதுக்கு அண்ணன் விட்டு போன ஆளுங்க தான் இந்த 3 பார்சி கும்பல். ஸோ இந்த மேஹுல் மிஸ்திரிங்கிறவர் வந்து ரத்தன் டாட்டா சைட்லேயே ரொம்ப நாள் இருந்தவர். அவர் வந்து இவரோட அப்போனண்ட், தட் இஸ் சைரஸ் மிஸ்திரி அப்படின்னு இன்னொருத்தர் இருந்தார்ல, அவரோட கசின். சைரஸ் மிஸ்திரி வந்து டாடா மோட்டார்ஸோட டாட்டாக்கே சேர்மனாக இருந்தவர். இவரோட கசின் பிரதர். பிரச்சனையாச்சு இல்லை சார்? ரத்தன் டாட்டா மேஹுல் மிஸ்திரியோட கசின் பிரதர், பெரியப்பா பையன் சித்தப்பா பசங்க உறவு. ஸோ இதில் என்னென்னா, மேஹுல் மிஸ்திரி வந்து ரத்தன் டாட்டா சைடு எடுத்தவர். அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்ணன் தம்பி பகையில் இவர் ரத்தன் டாட்டா மேலே இப்போ சைரஸும் இறந்துட்டார், ரத்தன் டாட்டாவும் இறந்துட்டார். சைரஸுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் நடத்திட்டு இருக்கிறான். சைரஸுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவன் பேர் ஆலு மிஸ்திரி. அந்த ஆலு மிஸ்திரி வந்து நியோல் டாட்டாவோட ஒய்ஃபு. ஷீ இஸ் நோ ஆலு டாட்டா. ஒரு அளவுக்கு மேலே பார்சி சண்டையை வளர்க்க வேண்டான்னு 18% அவங்கள்ட்ட இருக்கிறத பைபேக் பண்ணி வாங்கிடலாம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட். அந்த 18% வாங்கக்கூடாது, அவனை த்ராட்லேயே வெய்யிங்கிறது ரத்தன் டாட்டாவோட டிசையர். அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த ஜென்ம பகையில் பண்ணது. 2 பேரும் போயாச்சு, பகையை மறந்துடலான்னு நியோல் டாட்டா சொல்கிறான். நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுன்னு தான் மேல் மிஸ்திரி. இதுதான் சண்டையோட பேசிக் ஜெனசிஸ். இப்போ நியோல் சந்திரசேகர் வந்து ரத்தன் டாட்டாவோட ஆள். அவனை மெதுவாக குறைச்சி ஒரு அவருக்கு வயசும் 65 ஆயிடுச்சு. டாட்டா ரூல்ஸ் படி 75 வயசுக்கு மேலே அவர் இருக்க முடியாது. எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போதே வந்து ஒரு மாதிரி அது டாக்ஸ் எல்லாம் வந்து அதான். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணுறச்சியே அவருக்கு அடியில் ஒரு டெப்டி எம்டி போட்டு ட்ரான்சிஷன் அரேஞ்ச் பண்ணுன்னு நியோல் டாட்டா ஆரம்பித்தார். அதை அப்போஸ் பண்ணி கிளியராக பாஸ் பண்ணிட்டாங்க. நியோல் டாட்டா இஸ் நவ் ட்ரைங் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் தி கம்பெனிஸ் ஓவரால். he has already got control. he is a life trustee, he is chairman. இப்போ வந்து என் அண்ணன் வேறு மாதிரி கம்பெனி நடத்தினா, நான் என் கம்பெனி வேறு மாதிரி நடத்துகிறேன். ஜேஆர்டி நடத்தின மாதிரி ரத்தன் டாட்டா நடத்தலை. ஜேஆர்டி டாட்டாவோட பல க்ரௌன் ஜுவல்ஸை ரத்தன் டாட்டா விற்றார். லாக்மே, ஹமாம்னு 2 பெரிய பிராண்டு இன்றைக்கி இருக்குல்ல, அது 2ம் ஜேஆர்டியோட பிராண்டு. அதை அவர் விற்றார். விற்றம்போது அதை ரன் பண்ணிகிட்டு இருந்தது நியோல் டாட்டாவோட அம்மா. அப்போ அந்த ஃபேக்ஷனல் ஃபேமிலி ப்ரொட்டஸ்ட் பண்ணல. அவங்க ட்ரெண்ட்டுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டில் பாட்டுக்கு 25 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. எங்கள் காலம் வரும்னு அவங்களும் வெயிட் பண்ணி. ஈச் ஃபேமிலியில் அப்படி தான் இருக்கும். அவன் 31 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான் என் டேர்ன் வரும்னு. ட்ரெண்ட்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டார். அவருக்கு கொடுத்த டாட்டா இன்டர்நேஷ்னல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டார். 31 வருஷம் கழிச்சு இப்போ அவரோட டேர்ன் வந்திருக்கு. இப்போ நான் ராஜா, நான் நடத்துகிற என்ன ஓடுங்கிறார் அவர். ஓகே சார். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஓகே சார், டன். அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி சார், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனோட ஷேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ அதெல்லாம் ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனி எப்போதுமே டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். இப்போ ஏறினதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, டாடா கேபிட்டல் இப்போ ஷேர்ஸ் விலை ஏறுது, ஏறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும். 2வது, டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகுங்கிறது.
மூணாவது காரணம் அது வந்து 10 ரூபா ஷேரு 1 ரூபா ஷேராக ஸ்ப்ளிட் ஆச்சு. 6000லேருந்து 11,000க்கு போய் 9,000க்கு வந்திருக்கு. குதிரை வெள்ளை ஓடினப்புறம் அதை பிடிக்க முடியாது. நீங்கள் 2 காரணம் சொன்னீங்களா சார்? இவங்க இந்த கேள்வியை கேட்கறதுக்கு ஒரே காரணம், இதே ஷேரை நாங்கள் 10,000க்கு பார்த்தோம், இப்போ 800க்கு பார்க்குறோம், உள்ள 10 ரூபா ஷேர் 1 ரூபா ஆயிடுச்சு. அதான் உள்ள குதிக்காதீங்க, ரிஸ்க். ரிஸ்க். ஸோ ஓகே சார், இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. நாளைக்கு அந்த கேள்விகள்லாம் கேட்குறேன் சார். அதில் வந்து இப்போது பஜாஜ் வந்து கேடிஎம் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான கடைசி நாடெலாம் வந்திருக்கு. இப்போ எப்படி ஒரு நார்மல் காருக்கு ஒரு லக்ஸுரி பிராண்ட் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி டிவிஎஸ்க்கு பஜாஜுக்கெல்லாம் இப்போ லக்ஸுரி பிராண்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓலாம் இருக்குது சார். அதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது, நாளைக்கு கேட்குறேன் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய பேர் என் வைஃபையும் கேட்டீங்க. சாஸ்வத்தோடு நான் போட்ட புஸ்தகத்தை வச்சு 10 வயசு குழந்தைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் பணத்தை பற்றி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக்கு புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க. இதுதான் இந்த புஸ்தகம். உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த புஸ்தகத்தின் விலை 400 ரூபா. முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு அதை 350 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். நிறைய எஃபர்ட் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்காங்க. 25 பேஜ் எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் பொறுமையாக உங்கள் பசங்களோட உட்காந்து இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் என்னன்னு பேசிக் ஐடியா கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு சீரீஸ். இது உங்கள் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.